ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் செஷன் வந்து ஏசி ஜெனரேட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் காயிலை சுற்ற விட்றோம், இல்லை காயில் இருக்கிற இடத்துல வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு அதாவது ஓரியன்டேஷன் சொன்னோம், ஓகேங்களா? அந்த ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆனிச்சு, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனிச்சு. அதான் ஏசி ஜெனரேட்டர். அதிலே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், ஒர்க்கிங் பார்த்தோம், அப்புறம் சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸு ஏசி ஜெனரேட்டர் பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனை வச்சு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அதை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிருந்தோம்னு வச்சுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு நைட்டு 8 மணிக்கு படிச்சுட்டு உட்காந்துருவீங்க. வீட்டில் கரண்ட்டு போயிடுது, வாட் வில் யூ டூ? எல்லாம் ஆஸ் யூஸ்வல் ப்ராபப்ளி என்ன பண்ணுவோம், பக்கத்துலேயே செல்லு இருக்க இடத்துல லைட்டை ஆன் பண்ணிடுவோம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வெளியில் வந்து பார்ப்போம். நம்ம வீட்டில் மட்டும்தான் போயிருக்கா, பக்கத்து வீட்டிலையும் போயிருக்கானு. அப்படி பக்கத்து வீட்டிலையும் போயிருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம் நம்ம, ரைட்டு அப்படின்ட்டு. ஓகே, நம்ம தெரு ஃபுல்லாக கரண்ட்டு போயிருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம பெருமூச்சு விடுவோம். ஓகே பரவாயில்ல, பவர் கட்டு, நம்ம தெரு ஃபுல்லாக தான், நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு இருப்போம். கரெக்டுங்களா? அதான உண்மை, ரைட்டு. இப்போ நம்ம தெரு ஃபுல்லாக கரண்ட் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி பரவாயில்ல, அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, என்னம்மா ரீசனு? ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி? 1 மணி நேரமாக நம்ம தெருவில் கரண்ட் இல்லை, என்ன சொல்லுவாங்க? வெரி குட்ரா, வெரி குட். நான் அதை தான் எதிர்பார்த்தேன். நீ நம்ம கிளாஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் புகஞ்சிருச்சு இல்லை வெடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம கரண்ட்டை எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம இருக்கிறது இங்கே இருக்கோம், அது சென்னையில் ப்ரொடியூஸ் பண்ணுறான். சென்னையிலேருந்து கரண்ட் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கு. எப்படி? இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எப்படி போகிறோம், பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் சமைச்சி சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம்ல, கேரியரில் வச்சு எடுத்துகிட்டு வரோம். அந்த மாதிரி கரண்ட்டை எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர், தட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். இன்றைக்கி நம்ம கிளாஸ் இது தான், டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது தான். டிரான்ஸ்ஃபார்மர் டச் பண்ணாமல் கொஸ்டின்ஸே கிடையாது. எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கேட்டுருவாங்க, அப்படியே கதை மாதிரி எழுதலாமா. 5 மார்க்லேயும் பாசிபிள் இருக்குது, 3 மார்க்கு, 2 மார்க்கு, நிறையா 1 மார்க் இருக்குது, சம்ஸ் இருக்குது. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா? அதான் நம்ம வீட்டில் சமைச்சி சாப்பாடு தர மாதிரி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் டிரான்ஸ்ஃபார்மர். 2 மார்க்கில் கேட்டால் இதான் எழுதணும். டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம இட் டிரான்ஸ்ஃபார்ம் எலக்ட்ரிக்கல் பவர். நல்லா கவனிச்சிங்க, அவன் கரண்ட்டையும் சொல்ல, வோல்டேஜையும் சொல்ல. கரண்ட்டையும் வோல்டேஜையும் ப்ராடக்ட் பண்ண என்னமா வரும், பவர். அதனால அவன் காமனாக சொல்லுவான் எலக்ட்ரிக்கல் பவர்னு தான் வார்த்தை சொல்லுவோம். கரண்ட்டுன்னு சொன்னாலும் தப்பு, வோல்டேஜ் சொன்னாலும் தப்பு. அப்போ எலக்ட்ரிக்கல் பவரை ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு என்ன பண்ணுறோம், வித்தவுட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. அங்கே எவ்வளோ வேகமாக காயில் சுற்றி உருவாக்குறானோ அதே ஃப்ரீக்வன்சி மாறவே கூடாது. ஸோ வித்தவுட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சியோட நம்ம பவரை ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறோம்னா அது பேர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பவர்னால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் 2ஆக பிரிக்கிறாங்க, ஸ்டெப் அப்பு, ஸ்டெப் டவுன். இது ஒரு 2 மார்க்கு, இல்லை 3 மார்க்கோட கேட்பான். ஸ்டெப் அப்புக்கும் ஸ்டெப் டவுன் வித்தியாசம். அப்போ இந்த பாயிண்ட்டை சேர்த்துக்கலாம். ஸ்டெப் அப்பு நம்ம மெயினாக வோல்டேஜ் வச்சுப்போம், ஏன்னா வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆனால் தான் கரண்ட் வரப்போகுது. அப்போ வோல்டேஜ் அதிகப்படுத்தினா இப்போ ஸ்டெப் அப்பு. வோல்டேஜ் அதிகமான கரண்ட் என்னமா ஆகும், இப்போ பவர் வந்து கான்ஸ்டன்ட்டுமா? சொல்லுங்கள். வோல்டேஜ் அதிகமானா எஸ், அதெல்லாம் சொல்லிக்கலாம். அப்போ இட் கன்வெர்ட் ஆல்ரெடி லோ வோல்டேஜை என்ன பண்ணுது, இங்கே நம்ம அது லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டுங்களா? ஒரு கரண்ட்டு லோ வோல்டேஜில் இருக்குது, லோவை ஹை வோல்டேஜ் மாற்றினா அது பேர் ஸ்டெப் அப்பு. ஆனால் ஃப்ரீக்வன்சி பவர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. பவரை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றுறோம், குறையக்கூடாது, லாஸ் ஆகக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக மாற்றுறோம். அப்படி மாற்றினா ஸ்டெப் அப்பு. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக மாற்றுவாங்க. அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ ஹையை லோவாக மாற்றினா அது பேர் ஸ்டெப் டவுன். அப்போ வோல்டேஜ் குறையும், கரண்ட் அதிகமாகும். தட் இஸ் அ பாயிண்ட். ஓகேவா? அந்த கரண்ட்டை வந்து நீங்கள் சொல்லலாம், ஆனால் நீ இமேஜின் பண்ணிக்கணும். ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக மாற்றுறோம். ஸோ இது பாயிண்ட் எழுதலாமா? இதுக்கு வந்து 1 மார்க். இப்போ இந்த 5 மார்க்கில் இதுக்கு அப்படியே 1 மார்க்கு, இல்லை தனித்தனியாக கேட்டால் இது ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க், 2 மார்க் சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, ஸ்டெப் அப்னா என்ன, ஸ்டெப் டவுன்னா என்னென்னு. ஓகேவா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரிக்கல் பவரை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். வோல்டேஜ் அதிகமான ஸ்டெப் அப்பு, வோல்டேஜ் குறைஞ்சா ஸ்டெப் டவுன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இதோட பிரின்சிபல் 1 மார்க்லேயே கேட்குறான்.
இதோட பிரின்சிபல் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபல் இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதுதான் இதோட பிரின்சிபல். அதுலேயும் எஸ்பெஷலி மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்கிறாங்க. செல்ஃபை விட எது இருக்குது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஏன்னா 2 ஒயர் இருக்கும், இன்புட்டு அவுட்புட்டுன்னு இருக்குல்ல, 2 காயில் இருக்கும். இப்போ ஒரு காயிலேருந்து இன்னொரு காயிலுக்கு என்ன ஆகும், வோல்டேஜாக கரண்ட்டாக இன்டியூஸ் ஆகும். அதனால் மியூச்சுவல் இண்டக்ஷனுங்கிற வார்த்தையை அது சொன்னால் கூட போதும், இல்லை ஃபுல்லாக கூட எழுதுங்க. ஓகேவா. பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோமே இண்டக்ஷன் சொன்னால் ரைட்டு, ஆனால் பெக்குலியராக சொன்னால் மியூச்சுவல் இண்டக்ஷன் தான் சொல்லணும். சரிங்களா, ரைட். ட்ரான்ஸ்ஃபார்மர் யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த இருக்குது பாருங்கள், நம்ம ஒவ்வொரு தெருவுலேயும் மூலையில் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஏதோ பீரோ மாதிரி இப்படியே சின்னதாக மேலே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் என்ன பண்ணும், லோவை ஹையாக மாற்றும், ஹையை லோவாக மாற்றும், தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா. இதுக்குள்ளே என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு சாலிட் அயான் கோர், ஒரே இது இல்லாமல் நிறையா அந்த மாதிரி மேலே மேலே வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ப்ரெட் பாக்கெட் எடுத்துங்க, ப்ரெட்டை சின்ன சின்னதாக ஸ்லைட் பண்ணி தரமாக ஒட்டி வச்சுருப்பாங்க ஸ்லைஸாக வச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா ஒரு கோரை சேர்த்து வச்சுருப்பாங்க, நல்லா வெயிட்டாக இருக்கும். நீ எந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எடுத்து உடச்சி பார்த்தாலும் அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்குமா. ஓகேவா. ஈவன் குழந்தைங்களோட டாய்ஸில் கூட என்ன இருக்கும், சின்னோண்டு குட்டியோண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அயான் கோர் இருக்குது, அதில் காயிலை சுற்றி வச்சுருப்பாங்க. பாருங்க, இங்கே இது இன்புட் காயில், இது அவுட்புட் காயில். ஓகேங்களா. இது உள்ள கரண்ட்டை கொடுக்குறோம், இது பேர் ப்ரைமரி காயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரைட் சைடில் உள்ளது செகண்டரி காயில். இன்புட்டு ப்ரைமரி, அவுட்புட்டு செகண்டரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ உள்ளே போகிற வோல்டேஜ் வந்து ப்ரைமரி வோல்டேஜ், அந்த மாதிரி கரண்ட் வந்து ப்ரைமரி கரண்ட். இங்கே உள்ளது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு என்பி அப்படின்னு எழுதுங்க. அது மாதிரி செகண்டரி கரண்ட்டு, செகண்டரி வோல்டேஜ் விஎஸ்ஸு ஐஎஸ்ஸு, அது மாதிரி டர்ன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸு என்எஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு கோர் மேலே நம்ம சுற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோர் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபுல் கோராக இருக்காதுமா, ஸ்லைஸ் பண்ணி பீஸ் பீஸாக வச்சுருக்காங்க. ஏனுங்கிறத யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், தட் இஸ் அ பாயிண்ட். அதுக்காக தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, ஒரு சாலிட் அயன் கோர் இல்லாமல் லேமினேட்டட் அயன் கோராக இருக்குமா. இது அந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். கோர் இஸ் ஜென்ரலி லேமினேட்டட், அதாவது ஃபுல்லாக பெருசாக எடுக்காமல் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே சைஸ் தான், இமேஜின் பண்ணிங்க. ஃபுல்லாக பெருசாக அப்படியே நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக வைக்காமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. அது பேர் லேமினேட். ஓகேவா. இந்த மாதிரி லேமினேட்டட் அயான் கோர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதில் எப்படின்னா லைக்காக சிலிக்கான் ஸ்டீல், அது ஃபுல்லாகவே சிலிக்கானுலாம். அப்போ 2 காயில் இருக்குது, ப்ரைமரி அண்டு செகண்டரி. இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒர்க்கிங் என்ன பண்ணுறோன்னா, ஒரு நம்ம தெருவில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கா, அது போல் இன்புட் கொடுப்பாங்க. எங்கேருந்து வரும், நம்ம இபி ஆஃபீஸ்லேருந்து அந்த இபிலேருந்து என்ன ஆகும், கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே வரும். இது ப்ரைமரி காயில் இதாகுது. இப்போ என்ன ஆகுன்னா வரக்கூடிய கரண்ட்டு ஏசின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜென்ரேட்டரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் டிசியா ஏசியாமா? ஏசி ஜென்ரேட்டர் தான் நம்ம பேர் வச்சுருக்கோம். எஸ், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டயத்தை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஃபார்முலா கூட தெரியுமே, எப்சான் ஃபார்முலா நம்ம sin ஒமேகா டி. டயத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் வோல்டேஜ் கரண்ட்டு. அதனால தான் இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சொல்கிறேன். இப்போ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ கரண்ட்டு வேரியானா அதை இப்போ கரண்ட்டை சுற்றி என்ன இருக்கும், எஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கரண்ட்டு சேஞ்ச் ஆனால மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும், எஸ் இஎம்எஃப் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே, ப்ரைமரியில். நான் இன்புட்டு ப்ரைமரியில் அப்ளை பண்ணுறேன், அந்த இடத்துல ஒரு பேக்கிங் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே, ப்ரைமரிலேயே. ப்ரைமரி தான் இன்புட்டு, ஆனால் இன்புட்லேயே ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள். அப்போ எஃப்1 பி ஈக்குவல் டு ஃபார்முலா நம்ம என் டிபை/டிடியா, அதான் என்பி டிபை/டிடின்னு போட்டுருக்காங்க. மைனஸ் கண்டிப்பாக போகணும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் அங்கே உள்ள வோல்டேஜ். அப்போ விபிக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருச்சு, கரெக்டுங்களா. விபி ஈக்குவல் டு மைனஸ் என்பி டிபை/டிடி அப்படின்னு வந்திருக்கு. இது இன்புட்டில். இப்போ என்னாகும், இங்கே ஒரு காயில் இருக்குது, இதில் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. இந்த ஃப்ளக்ஸ் இங்கே அஃபெக்ட் ஆகாமல் ஆகாதா, பக்கத்தில் உள்ள காயிலில் அஃபெக்ட் ஆகாமல் ஆகாதா? எஸ். அப்போ இங்கே உள்ள ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், செகண்டரியில் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ செகண்டரியில் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், அது மாதிரி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ செகண்டரில் இந்த இடத்துல என்ன ஆகும், வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். 2 பேருக்கு கான்டாக்டே இல்லை பாருங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு நடுவில் கேப் இருக்குது. ஆனால் இங்கே சேஞ்சஸ்ஸு, இங்கேயும் சேஞ்சஸை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செகண்டரி காயிலில் என்ன ஆகும், ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் எப்சிலான் எஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள்.
எப்சிலான் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டிவை பை டிடி. அப்படியே ஈக்குவேஷனாக இந்த பீங்கிற லெட்டர் தூக்கிட்டு எஸ்ங்கிறத சேர்த்துட வேண்டியதான். அந்த எப்சிலான் பி தான் அங்கே உள்ள வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டிவை பை டிடி. ஸோ இப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4.24 4.25 ரெண்டுத்தை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண என்ன வரும், விஎஸ் பை விபி வருமா, விஎஸ் பை விபி டிபை பை டிடி கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், என்எஸ் பை என்பி. இதுலேருந்து அதை டிவைட் பண்ணுங்கள். 4.25 to 24 அப்படி டிவைட் பண்ணுங்கள். அப்போ இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன்மா. விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்ன வரும், என்எஸ் பை என்பி. இது ஒரு ரேஷியோ மாதிரி இருக்கா, அதனால் அது கேன்னு போடுறாங்க. இது பேர் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. கேனா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். பாக்ஸ் போட்டுங்க. ஆல்ரெடி பழைய புக்காக இருந்தால் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க. முக்கியமான ஈக்குவேஷன் தேவைப்படும். ஏன்னா இன்புட் வோல்டேஜ் கொடுத்துட்டு அவுட்புட் வோல்டேஜ் கேட்போம். ப்ரைமரியில் எவ்வளோ வோல்டேஜ், செகண்டரியில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் கண்டுபிடிக்கலாம். உள்ளே எவ்வளவு வெளியில் எவ்வளோன்னுலாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இது முக்கியமாக தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. ஓகேவா? சரி, இப்போ இங்கே வோல்டேஜ் மாறும், கரண்ட் மாறும். ஆனால் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பவர் எப்படிமா இருக்கும், ஆமாம். அப்போ கான்ஸ்டன்ட். அப்போ எஸ், இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பவருக்கு ஃபார்முலா தெரியுமே, பி ஈக்குவல் டு வெரி குட்மா. அதனால் ப்ரைமரி காரங்களாம் விபி ஐபின்னு போடுறாங்க. வித்தியாசப்படுத்தி காட்டணும்ல, விஐன்னு போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிருங்க. அதனால தான் விபி ஐபினா ப்ரைமரி பவர், விஎஸ்ஐஎஸ்னா செகண்டரி பவர். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறீங்க, விஎஸ் பை விபி கண்டுபிடிங்க. விஎஸ் பை விபி, விஎஸ் அங்கே இருக்கா, லெஃப்ட்லேருந்து விபி எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ என்ன வரும், விஎஸ் பை விபி, அங்கே உள்ள ஐஎஸ் கீழே விழுந்துடும். அப்போ ஐபி பை ஐஎஸ்ஸு. ஆல்ரெடி நான் என்எஸ் பை என்பி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேங்க. அப்போ இதுதான் ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இந்த ஈக்குவேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை எதை வேணாலும் கொடுத்து உனக்கு எதை வேணாலும் கேட்டாலும் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி ஈக்குவல் டு, ஆனால் கரண்ட்டை மட்டும் பாருங்கள், ஐபி பை ஐஎஸ்ன்னு வருது. ஐபிஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோமா, ஐபிஎஸ். அப்போ ஐபி பை எஸ்ஸு கீழே வரணும், ஐ வேணால் சேர்த்துங்க. ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ஐபிஎஸ்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஐபி பை ஐஎஸ் தான் வரும். ஆனால் வோல்டேஜையும் காயிலையும் பாருங்கள், நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் விஎஸ் பை விபி, என்எஸ் பை என்பி. ஆனால் கரண்ட்டு மட்டும் ஐபி பை ஐஎஸ்ஸு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இது முக்கியமான ஈக்குவேஷன். எதை கொடுத்து எதை கேட்டாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் கேட்டாலும், நம்பர் ஆஃப் காயில்ஸ் கேட்டாலும், ப்ரைமரி கரண்ட் கேட்டாலும், செகண்டரி வோல்டேஜ் கேட்டாலும், எதை கேட்டாலும் இதை யூஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ இருக்குல்ல, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு இது பண்ணோம். வாட் ஆர் த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்? எஸ், ஸ்டெப் அப்பு, இன்னொன்று ஸ்டெப் டவுனு. ஸ்டெப் அப்னா ஒன்றுமே கிடையாது, கேவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1ன்னு சொல்கிறாங்க. கேவோட வேல்யூ, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து கிரேட்டர் தென் 1. அதான் ஸ்டெப் அப்பு. அப்புன்னா அதிகமாக இருக்கும்ல, ஸ்டெப் அப்னா கே கிரேட்டர் தென் 1. இப்போ கே கிரேட்டர் தென் 1ன்னு எப்போ வரும், எப்போ அதிகமாக வரும் இந்த வேல்யூஸு? இந்த நியூமரேட்டர்லாம் கம்மியாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும். வெரி குட், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ என்எஸ் கிரேட்டர் தென் என்பி அல்லது விஎஸ் கிரேட்டர் தென் விபி, பட் ஐஎஸ் லெஸ் தென் ஐபி. இல்லை ஐபி கிரேட்டர் தென் ஐஎஸ்ன்னு கூட போட்டுங்க. ஓகேவா? அப்படியே கூட நீ அந்த வாகு மரம்லேயே போட்டுங்க, ஐபி கிரேட்டர் தென் ஐஎஸ். கரண்ட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வருமா ரெண்டு கேஸ்லேயும் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் டவுனு, கே லெஸ் தென் 1. அப்படின்னா என்ன அர்த்தம், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணும். கரெக்டாக ப்ரைமரில் அதிகமாக இருக்கு பாருங்கள். என்பி கிரேட்டர் தென் என்எஸ்ஸு, விபி கிரேட்டர் தென் விஎஸ்ஸு. ஆனால் கரண்ட்டு மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக வரும், ஏன்னா தலைகளாக இருக்கனால அப்படி மாறி வரும். ஐஎஸ் கிரேட்டர் தென் ஐபி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் செகண்டரி ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெண்டையும் பார்த்துக்க வேண்டியது. இதில் நமக்கு மெயினாக என்ன பார்க்கணும், ஸ்டெப் அப்பில் வோல்டேஜ், செகண்டரி வோல்டேஜ் எப்படி இருக்குது, குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா? ஆமாம், வோல்டேஜ் அதிகமான ஸ்டெப் அப்பு, அதே செகண்டரியில் வோல்டேஜ் குறையுது பாருங்கள். வோல்டேஜ் குறைஞ்சிச்சின்னா அது பேர் ஸ்டெப் டவுனு. வெரி குட். அதே கரண்ட்டு பாருங்கள், ஸ்டெப் அப்பில் கரண்டோட வேல்யூ என்ன ஆகும், வெரி குட் வெரி குட். ஸ்டெப் டவுனில் கரண்டோட வேல்யூ
அதிகமாக. ஸ்டெப் டவுனில் பவரோட வேல்யூ என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட். வெரி குட்மா, சூப்பராக சொல்கிறீங்களே. அவ்வளோதாம்மா. ஸோ சப்போஸ் ஒரு 3 மார்க்கில் கேட்குறான், டிஃப்ரென்ஷியேட் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுறீங்க, ஸ்டெப் அப்பு ஸ்டெப் டவுனு. முக்கியமான 3 மார்க்குமா. ஸ்டெப்பு அப்பு ஸ்டெப்பு டவுனு. ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் சொல்லிடலாமா? அங்கே இன்ட்ரோடக்ஷனில் சொன்னோன்னே கரண்ட்டு வோல்டேஜ் அதிகமானுச்சுன்னா, ஒரு கரண்டோட வோல்டேஜ் அதிகமானால் அது ஸ்டெப் அப்பு, வோல்டேஜ் குறைஞ்சா ஸ்டெப் டவுன். மொதல் பாயிண்ட் டெஃபினேஷனு. ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து இந்த கே கிரேட்டர் தென் 1, கே லெஸ் தென் 1. மூணாவது பாயிண்ட் என்எஸ்ஸை சொல்லுங்கள், விஎஸ் விபி அதெல்லாம் சொல்லி விட்ருங்க. ஓகேவா? முக்கியமான 3 மார்க்கு அதை அப்படியே பார்த்து வச்சுக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். ரைட். அடுத்தது எஃபிஷியன்சி. உனக்கு எக்ஸாம் அப்போ உன்னோட எஃபிஷியன்சியை பார்ப்போம், 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு. அப்போ 199 எடுக்கிறீங்களா, உன்னோட எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லுவோம்? 99. அப்போ 99/100ன்னு சொல்லுவோம். அப்போ நான் என்ன அர்த்தம்? அவுட்புட் பை இன்புட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஃபிஷியன்சி இஸ் இதை ஈட்டா சிம்பிள்னு போடுறாங்க. ஈட்டா இது வந்து எங்கே 11th என்ன போட்டிருப்பீங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி போட்டிருப்பீங்க. இங்கே வந்து எதுக்கு போடுறாங்க? எஃபிஷியன்சி ஈட்டா. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ரேஷியோ ஆஃப் த அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். இது பார்த்திங்களா, பவருங்கிற வார்த்தை தான் வருது. இதில் வந்து தவற பண்ணிடுறாங்க. கரண்ட்டுன்னு போட்டாலும் தப்பு, வோல்டேஜ் போட்டாலும் தப்பு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் அப்படி தான் எழுதுவான். முக்கியமான 2 மார்க் அது எஃபிஷியன்சி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்ம சிம்பிளாக எழுதிவிடுவாங்க. அவுட்புட்டு கரண்ட்டு டு இன்புட் கரண்ட்டு, இல்லாட்டி அவுட்புட் வோல்டேஜ் டு இன்புட் வோல்டேஜ்னு எழுதிடுவோம். தப்பு. வோல்டேஜ் போட்டாலும் தப்பு, கரண்ட் போட்டாலும் தப்பு. என்னன்னு போடணும்? பவர்னு போடணும். சரி. எஸ், அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். பர்சன்டேஜில் சொன்னால் இன்ட்டு 100% அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா? நம்மள்ட்ட ட்ரான்ஸ்ஃபார்மர்னாலே மேக்ஸிமம் எப்படி தான் இருக்கும்? 10% தான் இருக்கும். ஆனால் அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறேன், 96லேருந்து 99 தான் வருது. 10% வராது. ஏன்னா கொஞ்சோண்டு லாஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பலாம் இல்லை, 1% தான் லாஸ். அப்போ பெஸ்ட்டு மிஷின் தானே அது. ஓகேவா? நம்மள்ட்ட இருக்கிற டிவைஸ்லேயே, எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயே பெஸ்ட்டு டிவைஸ்னால் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா அதில் லாஸே கிடையாது. 99% நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வோல்டேஜை நீங்கள் அதிகப்படுத்தணுன்னாலும் சரி, வோல்டேஜை குறைக்கணுன்னாலும் சரி, நம்ம என்னத்தை யூஸ் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபார்மர். சில இடத்துல சில விஷயங்கள் தேவைப்படும். ஒரு இடத்துல அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, யாராவது யோசிச்சு சொல்லுங்கள். இது கன்ஸ்ட்ரக்ஷனாக ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்களா? இது ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா? உடனே யோசிக்க, ஸ்டெப் அப் சார் மேலே வச்சுருக்காங்க சார் ஸ்டெப்புக்கு பக்கத்தில், அதனால் ஸ்டெப் அப் சார்னு சொல்லிவிடாங்க. நம்ம நடத்தின கான்செப்ட் வச்சு சொல்லுங்கள். இது ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா? இது வோல்டேஜ் அதிகப்படுத்துமா குறைக்குமா? என்னாச்சு? ஒரு க்ளூ தரவா? இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லாமே. ஓகேம்மா. இந்த பாயிண்ட் வச்சு சொல்லுங்கள். என்எஸ் கிரேட்டர் தென் என்பின்னு இருக்குது. இப்போ சொல்லாமே. இது வந்து ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா? வெரி குட், வெரி குட். இப்போ ரெண்டாவது இதில் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? அதனால் என்ன ஆகும்? வோல்டேஜை அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸு அதான் என்எஸ் பை என்பி கூட விஎஸ் பை விபி தானே. என்எஸும் விஎஸ் டேலி போர்ஷனல். இப்போ என்எஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா விஎஸும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இதை விட இங்கே அதிகமாக இருக்குது பாருங்கள். ப்ரைமரி விட செகண்டரி அதிகமாக இருக்குது. அப்போ வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். நீ வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 200 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அது கொடுக்கும் 2000 வோல்ட்கிட்ட கூட கொடுக்கும். நீ என்ன பண்ணிக்கணும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸை அதிகமாக வச்சுக்கணும். ஓகே, இது வந்து நீங்கள் லைஃப்பில் கூட அப்ளை பண்ணலாம். டீச்சர்ஸ் கம்மியாக சொல்லி தந்தாலும் சரி, நீ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக யூ வின். அதுதான். இப்போ ப்ரைமரி வந்து டீச்சர்னு எடுத்துங்க. டீச்சர் உனக்கு சொல்லி தராங்க. அது செகண்டரி நீ வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட இருக்க, எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு சக்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸு செகண்டரி காயிலில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துங்க. ஓகேவா? சில இடத்துல நம்மளுக்கு வோல்டேஜ் கம்மியாக தேவைப்படும். அப்போ எப்படி இருக்கணும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியா. எஸ், இங்கே ப்ரைமரியில் அதிகமாக இருக்கணும், செகண்டரியில் சும்மா கம்மியாக தான் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா வோல்டேஜ் குறைச்சி கொடுக்கும். இப்போ வோல்டேஜ் குறைக்கவும் சரி, வோல்டேஜ் அதிகப்படுத்தவும் சரி, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பண்ணுது. ஆனால் இதை மாற்றாது, பவரையும் ஃப்ரீக்வன்சியும் மாற்றாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் லாஸுமே இருக்காது, 99% எஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முக்கியமான 5 மார்க்குமா. இங்கே இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பித்து நீங்கள் கடைசி வரைக்கும் எஃபிஷியன்சி வரைக்கும் படித்து வைக்கிறது பெஸ்ட்டு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்க்க தான் பெருசாக இருக்கும். நல்லா ஈஸியான கொஸ்டின் அழகாக படிச்சு விட்ருங்க. சரிங்களா? தனித்தனி கொஸ்டினாக உடச்சி கேட்பாங்க. மொத்தமாக கேட்டால் 5 மார்க்கு. எஃபிஷியன்சி வரைக்குமே எழுதுங்க. இந்த 100% வரைக்குமே எழுதணும்.
அப்போ தான் 5க்கு 5 கிடைக்கும். இல்லை 2 மார்க்கில் கேட்டால் எஃபிஷியன்சி கேட்கலாம், டிஃபைன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கேட்கலாம், டிஃபைன் ஸ்டெப் அப் கேட்கலாம், ஸ்டெப் டவுன் கேட்கலாம். இல்லை 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிருங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுற மாதிரியான 1 மார்க்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஈவன் நீட் எக்ஸாமில் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு கொஸ்டின் வச்சுன்னா உனக்கு லக்குன்னு வச்சுங்க, அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு கொஸ்டின் கேட்டால் இந்த ஒரே ஈக்குவேஷன் தான். இல்லை இந்த எஃபிஷியன்சி வச்சு கூட கேட்பாங்க. ஈட்டாக கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணுங்கள். அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். அவுட்புட் பவர் ஃபார்முலா நம்ம VS IS. வெரி குட். விஎஸ் ஐஎஸ் டிவைட் பை இன்புட் பவர் VP ஐபி. அவன் ட்ரான்ஸ்ஃபார்மோட எஃபிஷியன்சிலாம் கொடுத்துருவான். கொடுத்துட்டு எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு செகண்டரி கையில் கரண்ட் கேட்பான். அப்போ எஃபிஷியன்ஸும் ஐஎஸ்க்கும் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இதுதான். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இல்லை ஐபி கேட்கலாம், விபி கேட்கலாம், எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று மட்டும் கேட்பான். சரி, அதனால் அதை பார்த்துங்க. சரிங்களா? எஃபிஷியன்சி கொடுத்து கேட்டால் அதை யூஸ் பண்ணிக்கணும். ரைட். இவன் என்ன சொல்கிறான்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 99% பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் 1% லாஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். அதனால் அந்த லாஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு முக்கியமான 3 மார்க், இம்பார்ட்டண்ட்டு 3 மார்க். வாட் ஆர் த டைப் ஆஃப் எனர்ஜி லாஸஸ்? முக்கியமான விஷயம். ட்ரான்ஸ்ஃபார்மர் டச் பண்ண நம்ம 5 மார்க்கில் கேட்கலன்னா 3 மார்க்கில் கேட்டுருவான்னு சொன்னோம்ல, இதுதான். அடிக்கடி கேட்டுருக்காங்க அந்த கொஸ்டின்னா, அப்படியே கதை மாதிரி இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் மூவிங் பார்ட்டே கிடையாது, கரெக்டுங்களா? இது ஒரு ஸ்டேபிள் டிவைஸு, அழகாக ஒரு இடத்துல இருக்கும். மூவிங் பார்ட்டே கிடையாது. அதனால் எஃபிஷியன்சி ஹையராக இருக்கும். இருந்தாலும் தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் லீட் டு எனர்ஜி லாஸஸ். இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. 3 விதமான லாஸ் இருக்குமா, 3 விதமான லாஸ் இருக்குது. ஒன்று கோர்லேயும் நடக்கும், அதனால் கோர் லாஸ். அதுக்கு இன்னொரு பேர் அயான் லாஸு. கோர் லாஸ் இல்லை அயான் லாஸுங்கிறாங்க. காப்பரு ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். அப்போ சிசிஎஃப்னு ஆகுச்சுங்க. சிசிஎஃப் கோரு காப்பரு. கோர்லேருந்து சென்டர்லேருந்து வாங்க. கோரு காப்பரு ஃப்ளக்ஸு 3 விதமான லாஸ் இருக்குது. 3 லாஸுக்கு 3 மார்க்குமா. லாஸே இல்லாமல் மார்க் வாங்கிடலாம். அப்படியே கதை மாதிரி சொல்கிறீங்க. கோர் லாஸ் எங்கேம்மா நடக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர் கோர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பேர் கண்டுபிடி பாருங்கள். கோர் லாஸு கோரில் நடக்கும். ஓகேவா? அந்த கோர் லாஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று எடி கரண்ட் லாஸு, இன்னொன்று அயான் லாஸு. ஹிஸ்ட்ரிஸ் லாஸ், சாரிடா. கோர் லாஸை 2ஆக பிரிக்கிறாங்க. சிஹெச்சி கெமிஸ்ட்ரின்னு சொல்லில, சிஹெச்சி ஞாபகங்க. கோர் லாஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரிசிஸு எடி கரண்ட்டு, சிஹெச்சின்னு எழுதி வச்சுங்க, கெமிஸ்ட்ரி மாதிரி. இப்போ ஹிஸ்ட்ரிஸ் லாஸு எடி கரண்ட் லாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த டிவைஸ் பாருங்களேன், இதுதான் அதோட கோரு. இந்த மெட்டல் பார்ட் இருக்குல்ல, சிலிக்கான் கோர் இல்லாட்டி அயான் கோர்னு சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன், காயில் பாஸ் பண்ணுறேன்னா, காயில் வச்சுருக்கேன்னா கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன்னா மேண்டிஃபைடை உருவாக்குவேன். அப்புறம் மேண்டிஃபைடு வேரி ஆகும். அப்போ மேண்டிஃபைடை பாஸ் பண்ணுறேன், மேண்டிஃபைடை ஆஃப் பண்ணுவேன். அப்போ இது வந்து மேண்டேஷேஷன் டிமேண்டேஷன் ஆகிட்டே இருக்குமா. அப்போ ஒரு பொருளை வந்து மேண்டேஷேஷன் டிமேண்டேஷன் பண்ண என்ன ஆகும், அங்கே எனர்ஜி லாஸ் வருமா இல்லையா? அக்கார்டிங் டு தேர்ட் லெசனில் ஹிஸ்ட்ரி லாஸ் படிச்சிருக்கீங்களா? ஒரு மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், மேக்னெட் மெட்டீரியலில் மேண்டேஷேஷன் டிமேண்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். திருப்பி என்ன பண்ணுறோம், மேண்டேஷேஷன் டிமேண்டேஷன் பண்ணால் எனர்ஜி லாஸ் ஆகும். இப்போ நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கோம், எவ்வளோ நேரம் ஆட முடியும்? எனர்ஜி லாஸ் ஆகுதா இல்லையா? அந்த மாதிரி மேண்டேஷேஷன் டிமேண்டேஷன் பண்ணும்போது எனர்ஜி லாஸ் ஆகுது. அதுதான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது இங்கே நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுனால அந்த கரண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எடி கரண்டாகவும் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இங்கே எடி கரண்ட் லாஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கோருமா, ட்ரான்ஸ்ஃபார்மரில் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ கோர் பெருசாக இருக்கனால ஹிஸ்ட்ரிசிஸும் லாஸ் ஆகுது, கோரில் அந்த எடி கரண்ட் லாஸும் ஆகுது. இப்போ இதை எப்படி குறைக்கலாம்? கொஸ்டினே தான், வாட் ஆர் த லாஸஸ் அண்ட் ஹவ் இட் எலிமினேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. குறைக்கலான்னு தான் சொல்கிறோம். நம்ம ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ண முடியாது. எப்படி குறைக்கலாம்? இது மேக்னடைசேஷன் டிமேக்னடைசேஷன் பண்ணும்போது, ரிப்பீட்டடாக பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ் ஆகிறது தான் ஹிஸ்ட்ரிஸ் லாஸ்ன்னு சொல்கிறோம். இதை எப்படி குறைக்கலான்னு கேட்டிங்கன்னா, இது 1 மார்க்கில் கேட்குறாங்கடா. ஹிஸ்ட்ரிஸ் லாஸை எப்படி குறைக்கலாம்? யூஸிங் ஹை சிலிக்கான் கண்டென்ட். நம்ம கோர் வச்சுருக்கோம்ல, சிலிக்கான் கோர் எடுத்துருக்கோம். சிலிக்கான் வந்து ஹெவியாக இருக்க மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்படி எடுத்திங்கன்னா என்ன ஆகாது, கோரில் அந்த இது வராது, ஹிஸ்ட்ரிஸ் லாஸ் ஆகாது. ஓகேவா? அடுத்தது எடி கரண்டாக ப்ரொடியூஸ் ஆகிறது, எடி கரண்ட் லாஸ் வருது. எடி கரண்ட் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. லேமினேட்
ஆமாம், லேமினேட்டட் அயன் கோரை யூஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்ம அங்கேயே சொல்லிட்டோம். இந்த எடி கரண்ட் லாஸ் படிக்கும் போதே அதெல்லாம் சொல்லியிருக்கோம். லேமினேட்டட் அயான் கோர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்களோடு கேட்கலாம். சரிங்களா? அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதுதான் கோரில் நடக்கக்கூடிய லாஸுமா. கோர் லாஸை 2ஆக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து ஹிஸ்டரிசிஸு, இன்னொன்று எடி கரண்ட் லாஸு. மேக்னடைசேஷன் டிமேக்னடைசேஷன் பண்ணால் ஹிஸ்டரிஸ் லாஸ் ஆகும். ஹை சிலிக்கான் கண்டக்டர் யூஸ் பண்ணால் அது குறைஞ்சிரும். இதே வந்து கோரில் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கிறதுனால இன்டியூஸ்டு எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த லாஸை எப்படி குறைக்கலாம்னா லேமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கோர் லாஸுமா. சரிங்களா? இது அதாவது 3rd லெசனை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். 3rd 4th பேஸ் பண்ணி சொன்னோம். இப்போ 2nd லெசனை பேஸ் பண்ணி காப்பர் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒயர்னால் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா இல்லையா? அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்னால ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகுமா இல்லையா? இப்போ ஒரு கம்பி எடுத்துருக்கோம். அப்போ அங்கே என்ன ஆகும்? டியூ டு ரெசிஸ்டன்ஸால் எனர்ஜி லாஸ் ஆகும். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் 2nd லெசனு. அப்போ ஒரு ஒயர்லேயே லாஸ் ஆகிறனால அது பேர் காப்பர் லாஸ்ன்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா காப்பர் ஒயர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால் அது காப்பர் லாஸுங்கிறாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால தான் லாஸ் ஆகுது. அப்போ இந்த லாஸை எப்படி குறைக்கலாம்? ரெசிஸ்டன்ஸ்னால தான் காப்பர் லாஸ் வருது. அப்போ காப்பர் லாஸை குறைக்கணும் என்ன பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். வெரி குட். ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். அதுக்காக அவன் என்ன பண்ணுறாங்க? ஓகே. அப்போ அந்த காப்பர் லாஸை குறைக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். எஸ், ரெசிஸ்டன்ஸ் குறைக்கணும்னா லார்ஜ் டயாமீட்டர் மொத்தமான ஒயரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி காயிலில் நம்ம கரண்ட் அனுப்புகிறோம். செகண்டரி காயிலில் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ரெண்டும் டேரக்ட் கனெக்ட் கிடையாது. இங்கேருந்து ஃப்ளக்ஸ் அங்கே லிங்க் ஆகுது. நம்ம 100 ஃப்ளக்ஸ் இருந்தால் 100 லிங்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 ஃப்ளக்ஸ் லாஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸு கரெக்டாக லிங்க் ஆகாதனால தான் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி குறைக்கலாம்? இந்த ஒயர் வந்து பக்கத்தில் வைக்கணும். தட் மீன் ஒன்று மேலே ஒன்று சுற்றிடணும். இப்படி ஒரு ஒயரும் இப்படி ஒரு ஒயரும் சுற்றணும். ப்ரைமரி செகண்டரி ஒன்று மேலே ஒன்று சுற்ற சொல்கிறாங்க. அப்படின்னா அது குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா? இது வருங்க. காயில்ஸ் 1 over another, வைண்டிங் காயில்ஸ் 1 over other அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான தெரியுமா இருக்குமா? சரிங்களா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் பார்த்த கிளாஸில் டிரான்ஸ்ஃபார்மர் முக்கியமான 5 மார்க்கு, அதோட லாஸ் வந்து முக்கியமான 3 மார்க். இதில் எது டவுட்ஸ் இருக்கா இருக்கும்? ஓகேம்மா. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ்ன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? யாரோ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட இன்னும் கேட்குறாங்க டிரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ் நான் என்னன்னு சொல்லுவீங்க? எஸ், நம்ம புக்கில் உள்ள மாதிரி சொன்னால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் பவர்னு சொல்கிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் எடுத்து போய் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். இப்போ சொல்லலாமே நம்ம என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ் என்ன? லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ஆகும், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ். வெரி குட். தட் இஸ் அ பாயிண்ட்மா. இப்போ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜாக மாற்றுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். இப்போ நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் கரண்டை யூஸ் பண்ணுறோம், பவரை யூஸ் பண்ணுறோம். இது எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கரண்டை? அது எங்கேயோ இருக்குது. அவங்க சென்னையில் 350 கிலோமீட்டர் தாண்டி சென்னையில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கன்னியாகுமரியில் விண்டு மில்லு எங்கெங்கேயோ இருக்குது நம்மளுக்கு. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து கரண்டை நம்ம எங்கே எடுத்துகிட்டு வரோம்? நம்ம வீட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்க. அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் நம்மளால் எடுத்துட முடியாது. லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு கிடையாதுன்னா நீ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த பவர் ப்ரொடக்ஷன்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னா ஒரு ரூரல் ஏரியாவில் தான் பண்ணுவாங்க. இப்போ சென்னைக்கிட்ட கல்பாக்கம் இருக்கும், அது ரொம்ப தள்ளி பீச்சுக்கிட்ட போகும். அது கல்பாக்கத்துலேருந்து உள்ளே போகணும் நம்ம. சரிங்களா? சென்னையிலேருந்து ரொம்ப அவுட் சைடில் கல்பாக்கம் இருக்கும். கல்பாக்கத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா நம்ம கடலுக்கு பக்கத்தில் தான் நல்லா வச்சுருப்பாங்க. ஏன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல யாருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த கடல் பக்கம் போது அது சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அந்த கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம்னா எங்கே இருக்கும்? கடலுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுங்க. இதெல்லாம் சாத்தியமா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கம்பி ஒயரில் அனுப்புகிறீங்க. அந்த கம்பிக்கு என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வழியால் நம்ம கரண்ட் அனுப்பிச்சா என்ன ஆகும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியால் கரண்ட் அனுப்பிச்சா என்ன ஆகும்? ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி கரண்ட் லாஸ் ஆகிரும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டு பக்கத்து தெரு வரைக்குமே போகாது. இப்போ நான் 5 ஆம்பியர் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறியா, பக்கத்து தெரு போகும்போது 0 ஆம்பியராக மாறிடும். 4 3 2 1 0. அப்போ நம்ம கரண்ட் என்ன ஆகும்? டக்குன்னு ட்ராப் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க.
புரியுதா சார் சொல்ல வருது? இப்போ நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் எடுத்துகிட்டு போகிறது தான் சேலஞ்சு, பயங்கர சேலஞ்சு. சரிங்களா? அப்போ கரண்ட்டு 0 ஆயிடுது. என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கம்பியோட ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். கரெக்டுங்களா? ரெசிஸ்டன்ஸை குறைச்சா லாஸ் குறையுமா இல்லையா? Yes, sir. ஆமாம். Yes, sir. அப்போ ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? கம்பி மொத்தமாக எடுத்துக்கணுமா மெல்லிசாக எடுத்துக்கணுமா? மொத்தமா எஸ், ரொம்ப மொத்தமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, தேர் இழுக்கக்கூடிய வடம் இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு மொத்தமாக எடுத்துக்கணும். அதுவும் சென்னையிலேருந்து நம்ம வீட்டு வரைக்கும் அந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கணும்னா நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்கும் போது இதுக்குன்னே பல கோடி போயிடும், பல லட்சம் கோடி தேவைப்படும். எதுக்கு? ஒரு ஒரு கனெக்ஷனுக்கு. அப்போ அவ்வளோ மொத்தமான கம்பியை வைக்கணும், கீழே வைக்க முடியாது, ஒசரத்தில் வைக்கணும் டவர் வச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பாருங்கள் அதெல்லாம். இப்போ பவர் டிரான்ஸ்மிஷனுங்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. பவரை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ரொம்ப சிம்பிள் மெத்தடு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம் இல்லை, இந்த பவரை என்ன பண்ணணும்? ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், பல 100 கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்போ நம்ம அந்த கம்பியெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? பட்ஜெட் ப்ராப்ளம் வருது, எக்கனாமிக்கலாக இல்லை. சரிங்களா? வேறு என்ன பண்ணலாம்? யோசிச்சு ஒரு ஐடியா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம லார்ஜ் டயமீட்டர் ஒயரை யூஸ் பண்ண முடியாதுடா, ஏன்னா அந்த கம்பியெல்லாம் காஸ்ட் அதிகம், ரொம்ப தூரத்துக்கு எடுத்து போக முடியாது. அதனால் மீடியமான கம்பியில் தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த இடம் பாருங்கள், லாங் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இவ்வளோ நேரம் சொன்ன கதை இதுதான். இட் இஸ் நாட் எக்கனாமிக்கலி வயபிள் அப்படிங்கிறாங்க. நம்ம மொத்தமான கம்பி யூஸ் பண்ணோம்னா எக்கனாமிக்கலி ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? கரண்ட்டை ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே காட்டணும்னு பார்க்குற வர மாட்டேது எங்கேயும். அந்த பாருங்க, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்கம்மா. ஹை வோல்டேஜ் அட் த டிசப்பாயிண்ட். அம்மா எல்லோரும் நோட் பண்ணுங்கள், பேஜ் நம்பர் எங்கேம்மா இருக்குது? இதை நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா இன்ஜினியரிங் ஏதோ படிக்க போகிறீங்கன்னா நல்லா தேவைப்படும். பேஜ் நம்பர் 230 சொல்லிடுறாங்க பாருங்கள், சூப்பராக. ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை ரொம்ப தூரத்துக்கு எடுத்து போனால் எப்படி எடுத்து போகணுமா? ஹை வோல்டேஜில் எடுத்து போகணுமா? இஸ் இட் கிளியர்? ஆமாம். இப்போ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ்? எஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு சொன்னோம்? அப்ராக்சிமேட்லி 220 230 வருமா? எஸ், 220 வோல்ட்டு. இந்த 220 வோல்ட்டை தான் சென்னையில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் அனுப்பும்போது என்ன பண்ணுவான்? 2 lakhs வோல்ட்டில் அனுப்பணும். புரியுதா? அப்போ தான் நம்ம வீட்டு வரைக்கும் அது வந்து சேரும். 2 lakhs வோல்ட்டில் அனுப்பணும். எப்படி 220 2 lakhs மாற்றுவீங்க? சார் சொல்கிற புரியுதாடா? நம்ம கல்பாக்கத்தில் 220 வோல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், நம்ம வீட்டுக்கு அதுதான் தேவை. இப்போ அதை சென்னையிலேருந்து நம்ம திருவாரூர் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஹை வோல்டேஜ் எடுத்து வரணும்னு சொல்கிறேன். அப்போ 2 lakhs வோல்ட்டு எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? எப்படி 220 2 lakhs மாற்றுவீங்க? இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் நம்ம இந்த கிளாஸில்? தட் இஸ் அ பாயிண்ட். ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஏன் சொல்லலை அதை? ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த 220 வோல்ட்டை 2 lakhs வோல்ட்டாக மாற்றுவாங்க. அப்போ ஹை வோல்டேஜ், அந்த வோல்டேஜில் இந்த ஒயரில் வந்து இருக்கும். நீ நார்மல் ஒயரே யூஸ் பண்ணலாம், அதாவது கொஞ்சம் அலுமினியம் ஒயர் வச்சுருப்பாங்க பாருங்க, நம்ம தெருவுலலாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒயர் தான். அதில் வந்து அது பாடு வந்து இருக்கும், ஹெவி வோல்டேஜ். அதனால தான் இந்த பக்கத்துலலாம் எழுதி போட்டிருப்பாங்க ஹை வோல்டேஜ் டேஞ்சர்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்க இடத்துலலாம். ஓகேவா? ஸோ ஹை வோல்டேஜில் சரசரன்னு போயிட்டுருக்கோம், எனர்ஜி லாஸே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணுறேன், இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது. அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் எடுத்து போனால் ஹை கரண்டில் எடுத்துகிட்டு போனால் ஹை வோல்டேஜ் எடுத்து போனோன்னு கேட்டிங்கன்னா ஹை வோல்டேஜில் தான் எடுத்துகிட்டு போகணும். ஹை வோல்டேஜில் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகாது? லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி ஹை வோல்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம தெரு வரைக்கும் வந்துடுது. இந்த 2 லட்சம் வோல்டேஜ் நம்ம வீட்டுக்குள்ளே விட்டால் என்னமாகும்? தாங்குமா? நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் என்ன ஆயிரும்? வெடிச்சு போயிடும், எல்லாம் இந்த சர்க்கியூட்டே காலியாகிடும். அப்போ இந்த 2 lakhs வோல்ட்டை என்ன பண்ணணும்? 220 மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? 2 lakhs வோல்டேஜை 220 வோல்ட்டாக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? அவ்வளோதான், பாயிண்ட் முடிஞ்சு போச்சுமா. அப்போ அங்கே உருவாக்குற இடத்துல ஸ்டெப் அப்பை யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப தூரத்துக்கு அனுப்புகிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல ஸ்டெப் டவுன் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பழைய பொசிஷன் மாற்றிக்கிறோம். அப்போ நம்ம உருவாக்குற இடத்துலையும் சரி பயன்படுத்தலையும் சரி கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஓகேங்களா?
ஆனால் இதில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா ஒரே நேரத்தில் டக்குன்னு 220 என்ன பண்ண முடியாது 2 lakhs மாற்றிட முடியாது. டக்குன்னு 2 lakhs என்ன பண்ணிட முடியாது 220 மாற்றிட முடியாது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த பேஜ் வந்துடுவோம். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்கிறத இமேஜ் பண்ணிங்க, பவர் ஸ்டேஷனு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஸ்டெப் அப் வச்சுருக்காங்க பாருங்கள். இம்மா இது ஸ்டெப் அப்பு தானடா, ப்ரைமரியோட செகண்டரி அதிகமாக இருக்குது பாருங்கள், புரியுதா? அப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ், அப்போ என்ன பண்ணுறாங்க 11 kV 130 kV மாற்றுறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் 2 lakhs வோல்ட்டுன்னு. அவன் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள், 11 kV அவனே ஸ்ட்ராங்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான். முதல்ல 220 V 11 kV மாற்றுறாங்க எங்கே, பவர் ஸ்டேஷன்லேயே. அது அவன் காட்டல, ஆனால் இருக்குது அப்படி தான். நம்மளுக்கு தேவை 220 V தான்டா. அப்போ என்ன பண்ணுறாங்க 11 kV அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 130 kV கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க பாருங்கள். அப்புறமா 330 kV குறைக்கிறாங்க. ஏற்றுற கூட டக்குன்னு ஏற்றலாம், குறைக்கும் போது பொறுமையாக தான் குறைக்க முடியும். 132 kV 33 kV, அடுத்த 3.3 kV. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நான் 220 V 440 V குறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு யூஸுக்கு வருது. புரியுதா எப்படி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்கன்னு? ஸ்ட்ராங் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது நார்மல் வோல்டேஜை ஸ்ட்ராங் வோல்டேஜாக மாற்றி அனுப்புகிறாங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு தெருவுக்காக வரும்போது என்ன ஆகும், குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு இபி ஆஃபீஸ் இருக்கும், கரெக்டுங்களா? இபி மெயின் ஆஃபீஸு. அங்கே என்ன பண்ணிடுவாங்க 132 33 மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நன்னிலம் தாலுக்கா அதுக்குன்னு ஒரு இபி ஆஃபீஸ் இருக்கும், அங்கே இன்னும் கொஞ்சம் குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தெருவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அங்கே இன்னும் குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் குறைக்க முடியும். அதிகப்படுத்துறதும் அப்படி தான், குறைக்கிறதும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி பயங்கர சேலஞ்சோடு தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு பவரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, எலக்ட்ரிக்கல் பவரை. ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி சார் ஹை வோல்டேஜில் எடுத்துகிட்டு போனால் லாஸ் ஆகாதுன்னு சொல்கிறீங்க? சார் வோல்டேஜ் கரண்ட்டு ஒன்று தானே சார். ஏன்னா வோல்டேஜ் அப்ளை பண்ணால் தான் கரண்ட் வருது, ரெண்டும் சேர்த்து நான் பவர்னு சொல்கிறேன். பவர் தான் கான்ஸ்டன்ட்டுமா, நல்லா கவனிச்சிங்க. பவர் P = V/I, ரெண்டையும் சேர்க்குறோம், ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறான்னா, பவர் தானே எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை ஹை வோல்டேஜில் எடுத்துகிட்டு போங்க, அப்போ கரண்ட்டை குறைச்சிங்க அப்படிங்கிறான். எப்படி ஹை வோல்டேஜில் எடுத்து போனால் லாஸ் ஆகாது? இங்கே இலூஸ்ட்ரேஷன் போட்டுருக்காங்க பாருங்கள். எல்லாம் எக்ஸாமுக்கு தேவையில்லை, எல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சென்னையில் 2 MW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நியூஸ்லலாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரி 2 MW ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ 2 MW ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒயர் எவ்வளோ வச்சுருக்கோம், 40 Ω ரெசிஸ்டரில் ஒரு ஒயர். அப்போ மொத்தமான ஒயர்னு அர்த்தம். ஏன்னா கம்மியான ரெசிஸ்டன்ஸ்னால் மொத்தமான ஒயரு. ஸோ இப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 10 kV 10 kV அனுப்புகிறாங்க. இல்லை அடுத்த மெத்தடு 100 kV அப்படியே அனுப்புகிறாங்க. எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணலாமே, 10 kV அனுப்புகிற பெஸ்ட்டா 100 kV அனுப்புகிற பெஸ்ட்டா? 100 kV. ஆனால் பவர் கான்ஸ்டன்ட்ரா, பவர் வந்து 2 MW தான். அதை 10 kV அனுப்பலாம், 100 kV அனுப்பலாம். இப்போ ஃபஸ்ட்டு 10 kV அனுப்புகிறாங்க பாருங்க. நம்ம முதல்ல வோல்டேஜ் ஓகே, கரண்ட்டை கண்டுபிடிங்க. I = P/A. அப்போ எவ்வளோ கரண்ட் வந்திருக்கு 200 ஆம்பியரு. எவ்வளோ எனர்ஜி லாஸ்ன்னு பாருங்கள். ஹீட் லாஸ் தெரியுங்களா, ஃபார்முலா அக்கார்டிங் டு ஜூல்ஸ்லா I² ஆறுங்களா. அப்போ போட்டிங்கன்னா எவ்வளோமா வருது, எவ்வளோ வந்திருக்கு 1.6 × 10⁶ வாட்டு, 1.6 மெகாவாட், கரெக்டுங்களா? 10⁶ மெகா தானே. அப்போ 2 MW 1.6 காலி. எப்படி நீங்கள் 10 kV நினச்சிங்கன்னா காலி எத்தனை பர்சன்ட்டில் பார்க்குறாங்க, 80% காலி ஆயிடுது. இப்போ சென்னையில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது 80% காலி ஆகிட்டு 20% நம்ம வீட்டுக்கு வரும். ஓகேவா? சின்னோண்டு பல்பு மட்டும்தான் எரியுது, வேறு ஒன்றுமே எரியாது. ஓகேவா? இதே என்ன பண்ணுறாங்கன்னா ஹை வோல்டேஜில் அனுப்புகிறாங்கன்னு வச்சுப்போம். எப்படி 100 V அனுப்புகிறாங்க, 100 kV அனுப்புகிறாங்க. வெறும் 220 V 100 kV மாற்றி அனுப்புகிறாங்க. இப்போ கரண்ட்டு கண்டுபிடிங்க. லோ கரண்ட்டு தானே முன்னாடி 200 ஆம்பியர் இருந்துச்சா, இப்போ எவ்வளோ கரண்ட் வந்துருக்கு பாருங்கள், லோ கரண்ட்டு 20 ஆம்பியரு. ஸோ அப்படி அனுப்புகிறாங்க. இப்போ பவர் லாஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துருக்கு 0.0. அங்கே வந்து 1.6 வந்துச்சு, இங்கே 0.0 கூட வரல, அதுக்கு அப்புறமும் 2 டிஜிட் வருது, 0.016 மெகாவாட்டு. அப்போ அதை பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட்டு, 0.8%. 1% கூட வரல லாஸு. சார் சொல்ல புரியுதா? முன்னாடி லோ வோல்டேஜ் அனுப்புனப்போ 80% லாஸ் ஆனிச்சு, இப்போ 1% லாஸ் இல்லை, பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துருக்கு. அதனால் ஒரு பவரை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஹை வோல்டேஜ். அவ்வளோதான். அது சிம்பிளாக சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், புக்கில் உள்ளதாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் எதுவுமே கிடையாது கொஸ்டின்னு, நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, டேஞ்சர்னு எழுதி போட்டுப்பாங்க.
ஓகே வீஸ்ன்னு அந்த எலக்ட்ரான் ஓடக்கூடிய சத்தம் ஹை வோல்டேஜில் ஓடும். அது ஓடக்கூடிய சத்தத்தையே நீ கேட்கலாம். இந்த நைட் நேரத்தில் ஒரு 12 மணிக்கிட்டலாம் நம்ம வீட்டு வாசலில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா சவுண்டு சூப்பராக கேட்கும். பகலில் அந்த சவுண்டை நீ உணர முடியாது. நைட் டைமில் அந்த நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத டைமில் இந்த வீஸுன்னு சவுண்டு கேட்கும் அந்த வோல்டேஜ் போகிற இடம். ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஹை வோல்டேஜில் போய்ட்டுருக்கு. அதனால தான் டேஞ்சர்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஹை வோல்டேஜ் இருக்குன்னா நீ பக்கத்தில் போனேன்னு வச்சுக்கேன், அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போகும்போது அது நம்மளே பிடிச்சி இழுத்துற அளவுக்கு அதுக்கு எபிலிட்டி இருக்கும். அதனால தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் இடத்துல கூண்டு போட்டு வச்சுருப்பாங்க, மின்வேலி போட்டு அமைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், அதில் தான் சாஞ்சிட்டு ஃபோன் பேசியிருப்பான். அப்புறம் அந்த ஃபோனை வச்சு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுற மாதிரி போயிடும். அதனால தான் என்ன பண்ணக்கூடாது, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கிட்டலாம் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அதனால் பார்த்துங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா லோ வோல்டேஜ் ஹையாகவும் லோவும் மாற்றுறாங்க. தட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இல்லை ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் மட்டும் படிச்சுங்க. அப்புறம் இந்த 2 சம்மையும் பார்த்துங்க. இந்த 2 சம்மையும் அடிக்கடி கேட்குறாங்க, முக்கியமானது. உனக்கு நீட் ஜெயிலெலாம் கூட இந்த என்ன பண்ணலாம், இந்த நம்பர் ஆஃப் டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். இந்த சம்ஸை பார்த்துருங்க. 4.96 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஐடியல்னால் சிறந்த ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது 100% உள்ளது, has 460 40,000 turns in the primary secondary coil. இப்போ எடுத்து எழுதிங்க, NP 460 NSF 40,000. இப்போ ஏசி மெயின்னா நம்ம கொடுக்குறதுமா இன்புட் எவ்வளோவா 230. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அவன் பவர் எவ்வளோன்னு கேட்குறான். பவருக்கு ஃபார்முலா என்ன, பவர் டெலிவர்டு. நீ விபி ஐபின்னு போடலாம், இல்லை விஎஸ்ஐஎஸ்ன்னு போடலாம், ரெண்டும் ஒன்று தான். இப்போ விஎஸ்ஐஎஸ் போட்டுங்க, இல்லை ஐக்கு பதிலாக வி டேர்ம்லேயே போகிறான், வி பை ஆரா. அப்போ VS²/RS. இப்போ என்ன பண்ணுறோம், விஎஸ்ஸை கண்டுபிடிக்கிறோம். அப்போ நீ என்ன பண்ணுற, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க பாரு, VS/VP = NS/NP. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, விஎஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், VS²RS போட்டிங்கன்னா 40 கிலோவாட் பவரு. இப்போ இன்புட் பவரும் 40 கிலோவால்ட்டு, அவுட்புட் பவரும் 40 கிலோவாட். உனக்கு குழப்பறதுக்காக செகண்டரி ஒதுன்னு கூட கேட்கலாம். பவர்னாலே கான்ஸ்டன்ட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கேன். ஓகேம்மா, இந்த சம்ப கிளியர் தானம்மா? ஓகே, உனக்கு வந்து என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தெரியணும். VS/VP = NS/NP அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது இதே சம் தான். நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குது, விச் யூஸ் இன் ஹோமு. ஓகேவா? அப்போ நான் நோ பவரிங் ஹவுஸ், இன்வெர்ட்டர் யூஸ் ஏசி அண்ட் ஃபியூ எலக்ட்ரானிக் அப்ளைசஸ். இன்வெர்ட்டர் ஜஸ்ட் என்ன பண்ணுது, நம்ம ஒரு யூபிஎஸ்ன்னு சொல்லுவோம்லம்மா, ஜஸ்ட் என்ன பண்ணோம், பவர் இருக்கும்போது கொஞ்சம் சேவ் ஆகிக்கும், அப்புறம் அது இல்லாதப்போ அது கொடுக்கும். அதுக்குள்ளே அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கிட்டது 12 வோல்ட்டு. அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்காம்மா. இன்வெர்ட்டருக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது 12 வோல்ட்டு 2. இது எல்லாமே கதை, இது எதுவுமே ஒன்றும் தேவையில்லை உனக்கு. டேட்டா என்னம்மா, இன்புட்டு 12 வோல்ட்டு, அவுட்புட் 240 வோல்ட்டு. ப்ரைமரி காயில் வந்து 100 டர்ன்ஸ் இருக்குங்களா. ஓகே, உன்ட்ட செகண்டரி டென்ஸ்லாம் கேட்குறான். ப்ரைமரி கரண்ட் வந்து 50 mA. சாரி, அவுட்புட்டு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் தான் 50 mA. அப்போ இது என்னது, செகண்டரி காயோட கரண்ட் அர்த்தமா, ப்ரைமரி கரண்ட் என்னன்னு கேட்குறான். பாருங்கள் எப்படிலாம் உனக்கு வார்த்தையில் குழப்பறாங்க பாருங்கள். இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, VS/VP ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்ட்ட என்ன கேட்குறான், ஐபி கேட்குறான், அப்புறம் என்எஸ் கேட்குறான். NS/IP அதை மட்டும் புரிஞ்சுங்க. நீ எதை கண்டுபிடிக்கணும், இதுதான் ஃபார்முலாமா. VS/VP NS/NP IPSன்னு ஞாபகம் வச்சுங்க, IP/AS. இதில் உனக்கு எந்த 2 தேவையோ அதை மட்டும் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ கே கொடுத்தாங்களா, கேனா நம்ம எதானா எடுத்துக்கலாமா. அப்போ அவன் என்ன பண்ணிக்கிறான், VS/VP எடுத்துக்கிறான். டிவைட் பண்ணால் கே வேல்யூ கிடச்சிருச்சு. அதுலேருந்து NS/NP = K, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், NS கண்டுபிடிக்கிறான். அது மாதிரி ஐபியும் கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தமாக எந்த 1 மார்க் கேட்டாலும் நீங்கள் இந்த ட்ரிக்கே ஃபாலோ பண்ணலாமா. கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேவை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் NS/NPக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், VS/VPக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், IP/ISக்கும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.